நாசாவுக்கு வந்து முதல் முறையாக போகிறப்ப எனக்கு வந்து ஏற்பட்ட அந்த ஒரு உணர்வுகள். இன்னைக்கு 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ் அண்ட் வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் பேலோட். பொம்பளை பிள்ளைங்க இல்லை அந்த போர்ட் ரூமில் அப்படின்னா இந்த பிளாக் ஜாக்கெட்ஸ் எல்லாமே இந்த வாட்டி வெறும் ஸ்பேஸ் கிடையாது, மூணுக்கு போகிறாங்க. மிர்ச்சி தமிழர்களே வணக்கம். ஸோ நம்ம மிர்ச்சியில நவராத்திரி ஸ்பெஷலா மிர்ச்சி கொலு கொலாட்டால நவலட்சுமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையிலுமே சிறந்து விளங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளை அவங்களுடைய ஜேர்னியை கேட்டு இன்னும் நிறைய இன்ஸ்பிரேஷன் அவங்க நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட் அப் மூலமா நிறைய குழந்தைகளையும் சரி இன்னும் நிறைய மக்களுக்கு சயின்ஸையும் டெக்னாலஜியையும் முக்கியமா ஸ்பேஸ் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நாலேஜையும் ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ரீமதி கேசன் மேம் தான் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் ஜோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மறுபடியும் பாக்குறேன். அண்ட் இந்த பீரியட்ல, அதாவது நான் ரொம்ப வருஷம் சொல்றேன் இல்லையா, ஒரு 2 இயர்ஸ்ல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ரொம்பவே அதிகம். அண்ட் லாஸ்ட் வீக் அகைன் ஒரு டாக்டரேட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பி மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய குழந்தைங்களை நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷனே இவ்வளவு பலமா வந்து அழகா கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது ஒருத்தர் வேலையை தெரிஞ்சா மட்டும்தான் இப்படி கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் நிறைய இதே மாதிரி தான் சேட்டலைட்ஸ் 2-3 லான்ச் பண்ணியாச்சு. அடுத்த சேட்டலைட் ரெடி ஆயிட்டு இருக்கு. பேசுவோம். ஆஃப்கோர்ஸ். அந்த ஆபீஸ்ல சுத்தி பாக்குறப்போ ஒரு பக்கம் மோட்டார் டிசைன் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு காம்பனன்ட் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காமர்ஸ் கிராஜுவேட், அதுக்கப்புறம் ஒரு MBA, அதுக்கப்புறம் இப்ப பாக்குறப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எஜுகேஷன் ஸ்டார்ட் அப்னுடைய ஒரு ஃபவுண்டர் அண்ட் CEO டாக்டர் ஸ்ரீமதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் எப்படி மேம்? எதனால இது? நாசாவுக்கு வந்து முதல் முறையா போகிறப்ப எனக்கு வந்து ஏற்பட்ட அந்த ஒரு உணர்வுகள், அந்த சேட்டலைட்டா இருக்கட்டும், ராக்கெட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் தொட நம்ம வந்து நம்ம நாட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொண்டு காமிச்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு இக்னிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிதான் வந்து ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் 18 வருஷம் கேப்புக்கு அப்புறம், தட் இஸ் சபாட்டிக்கல்னு சொல்லலாம். 18 வயதுல திருமணம், 18 வருடத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வந்தது எனக்கு வந்து நாசா போகிறதுக்கு. ஸோ அங்க போகிறப்பதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகமே இருக்கு. ஆஸ்ட்ரோனாட் அண்ட் சயின்டிஸ்ட் இல்லைன்னா கூட சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இங்க வரலாம். கெனடி ஸ்பேஸ் சென்டரா இருக்கட்டும், ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரா இருக்கட்டும், இங்க வந்து கத்துக்கலாம் ஒரு கேம்ப் மூலமா அப்படின்னு. அங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது. அங்க இருந்து தொடக்கமானது இன்னைக்கு 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ் அண்ட் வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் பேலோட். இது வந்து சப்ஆர்பிட்டல் மிஷன்ல போன நாசா மூலமா ஏவப்பட்ட கலாம் சாட். 750 பெண் குழந்தைகளால, அதுவும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கிராமத்து பெண் குழந்தைகளால தயார் பண்ண சேட்டலைட் ஆசாதி சாட். சோ இதுக்கு அப்புறம் வருவோம். சோ இந்த மாதிரியான பயணம் இருக்கிறப்போ 27 மிஷன்ஸ் பண்ண ஒரே வுமன் ஃபவுண்டர் இன் தி வேர்ல்ட், தட் இஸ் டாக்டர் ஸ்ரீமதி கேசன். இப்ப நம்ம சக்திக்கான ஒரு இந்த நவராத்திரியில பேசுறப்ப நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது கரெக்டா சக்தி சாட். What is exactly about சக்தி சாட்? நம்ம இந்தியால வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து நமக்கு எப்படின்னா, இப்ப நான் சாப்பிட்டு நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம தொலைச்சிருவாங்க வீட்டுல, ரைட்? பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கொடுக்கணும். சோ இப்ப நாடுகள் வந்து எத்தனையோ விஷயங்களுக்காக அந்த கோடுகள் வரையப்பட்டுதான் நாடுகளா பிரிஞ்சுது. முன்காலத்துல அப்படி இல்லை. சோ இப்ப நம்ம மட்டும் ஏன் இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில விமன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில 14 to 19% தான் இருக்காங்க. இதுல லீடர்ஷிப் ரோல்ஸ்னு பாத்தீங்கன்னா 2 to 3%. கேன் யூ பிலீவ்? 2 to 3%, பிகாஸ் இட்ஸ் ஃபினான்ஸ் எக்ஸென்ட்ரிக் அண்ட் எல்லாமே வந்து இன்டென்ஸ் தான் கொஞ்சம். ஸோ அதனால தே கெட் ஸ்கேர்ட் டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அது ஸ்கேர்ட் இல்லை, யூ நீட் டு பி தேர். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இல்லை அந்த போர்ட் ரூம்ல அப்படின்னா இந்த பிளாக் ஜாக்கெட்ஸ் எல்லாமே EGO அந்த 3 ஆல்பபெட்குள்ளேயே வந்து உலக போருக்கு வரைக்கும் போகுது, ரைட்? இப்ப ஸ்பேஸ் அடுத்தது வந்து மிசைல்ஸ் முடிச்சிட்டாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாமும் வர ஆரம்பிச்சிடுச்சு.
ஸோ என்னன்னா அடுத்தது சரிடா நம்ம ஸ்பேஸ் வார் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பிளாக் ஜாக்கெட்ஸ்க்கு எல்லாம் தோணுது. அங்க ஒரு 4 பிங்க் ஜாக்கெட்ஸ் உள்ள போனாங்கன்னா ஹே நோ 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 தேர் ஆர் women, தேர் ஆர் children. அந்த அப்படியே ஈஜியோ வந்து எல்ஓவியா மாறிடுது. கம்பேஷன். ஸோ அந்த கம்பேஷன்லாம் இருக்கிறப்ப இந்த வார் மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கலாம். ஸோ இது ஒரு நாட்டுல மட்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணா நடக்காது. உலகத்தை கொண்டு வரணும், ஒண்ணு சேர்க்கணும். எப்படி அப்படின்னு யோசிக்கிறப்ப 108 நாடுகள், 108 குழந்தைங்க ஒரு நாட்டுல இருந்தோம். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேஸ் கரிக்குலம், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அந்த 14ல இருந்து 18 வயசுக்குள்ள நம்ம பிடிச்சி அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம புகுத்தி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மைண்ட் வந்து ரொம்ப கியூரியஸா அது பின்னாடிதான் தேடல் இருக்கும் பயங்கரமா. அதனால அந்த குழந்தைங்களை எடுத்து இந்த கரிக்குலம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஜோஹோ பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்கோம். அவங்க உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 7,000 சில்ட்ரன் ஆக்சஸ் பண்றாங்க. ஆக்சஸ் பண்ணி படிக்கிறாங்க. குட்டி குட்டி நாடுகள் லைக் எஸ்வட்டினி, அதுக்கப்புறம் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க சென்ட் லூசியா, சென்ட் வின்சென்ட் அண்ட் கிரனடின்ஸ், சாலமன் ஐலண்ட்ஸ், மால்டா. மால்டோவா தான் குடிச்சிருக்கோம் நம்ம. மால்டாலாம் எதுவுமே நாடுகளே லிஸ்ட்ல கிடையாது. சோ இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து இது எல்லாத்துலயுமே ஒரு உமன் லீடரை சூஸ் பண்ணி அவங்க நமக்கு அம்பாசிடரா இருக்காங்க. அவங்க வந்து அவங்க நாட்டுல இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி நம்மளோட பிரிட்ஜா இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சக்தி சாட்டோட ஆரம்பம். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 7,000 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஜான்வரியில வந்து இந்த கரிக்குலம் முடிஞ்சிடும். ஃபெப்ரவரியில வந்து ஒரு குழந்தை ஒரு நாடுல இருந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த உமன் லீடர் கூட கிட்டத்தட்ட 300 பேர் இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவுக்கு வந்து இங்க வந்து இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ணி இந்த வாட்டி வெறும் ஸ்பேஸ் கிடையாது, மூணுக்கு போறாங்க. அப்படியா? வாழ்த்துக்கள். அதை இந்த இடத்துல பதிவு பண்றதுல எனக்கு ரொம்பவே எக்ஸாக்ட்லி. அதுவும் நவராத்திரியில ரொம்ப ஹாப்பி நீங்க வந்து சொன்னதுமே. எனக்கு சிவன சக்தி சேர்ந்தா மாசுரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம். இங்க சக்தி தனியா இருந்தாலே மாசுதான் அப்படின்றதான். சிவசக்தி ஒன்ன தனியா கூப்பிடுறப்பா சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு ஒளியையும் சக்தியும் கொடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த சக்தி சாட் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். இட் இஸ் பீஸ் அண்ட் பவர். அண்ட் கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய மிர்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள். ஃபைனலா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நிறைய பெண் குழந்தைகளுக்கும் சரி, குழந்தைகள் ஜென்ரலாவே நம்மளுடைய ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமா பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் இதை பத்தி தெரியாத ஒரு 12 வயசு, ஒரு 13 வயசு குழந்தை, இல்ல ஒரு 14 வயசு பெண் குழந்தை இந்த வீடியோவை பார்த்துட்டோ இல்ல ரேடியோல கேட்டுட்டோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விடாமுயற்சி அண்ட் டோன்ட் லீவ் யுவர் ட்ரீம். ப்ளீஸ் கம். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எட்டா கனி கிடையாது. சோ உலகத்துல அதேதான் நிலவும் அந்த மாதிரி தான். சோ எதுவும் சாத்தியம். ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட் ஷேட் டாய்லெட்ல இருந்து 18 வருஷம் திருமணமாய் வீட்டுல உட்கார்ந்து ஸ்ரீமதியே பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க எல்லாம் எங்கேயோ இருக்கீங்கம்மா. அதுவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்து இருக்கு. ஸோ அதனால எவ்ரி சைல்டுக்கு என்னன்னா அந்த தைரியம். ஸோ தைரிய லக்ஷ்மியா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற காலுக்கு அத்தனை பேர் வந்து நோ தான் சொல்லுவாங்க. ஆனா உங்க உள் மனசு என்ன சொல்லுது அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ தைரிய லட்சுமியை மட்டும் விட்டுறாதீங்க. வண்டர்ஃபுல். ஸோ இன்னைக்கு மிர்ச்சி கொலு கலாட்டா ஸ்பெஷல்ல ஒரு நாளுமே ஒரு சூப்பரான லட்சுமியை வந்து பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தைரிய லட்சுமி டாக்டர் ஸ்ரீமதி அவர்களையுமே நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணது ரொம்பவே ஹாப்பி. So இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூஸ் தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். And thank you so much ma'am for your time. And super congratulations உங்களுடைய recent doctorate-க்கும். Thank you. Thank you so much. ஸ்ரீமதி கேசன் நிறைவு. Thank you. Thank you so much.